இப்ப பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கூட இருக்காது. ஏன்னா, பித்ருக்களுடைய எந்த வீட்ல பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ, அந்த வீட்ல நீங்க எவ்ளோ பெரிய ஒரு நபர வச்சு பிளாக் மேஜிக் பண்ணாலும், பிளாக் மேஜிக் ஒர்க் ஆகாது. ஏன்னா, அந்த பித்ருக்களே வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரொடெக்ஷன் குடுத்துருவாங்க. பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அதுதான் ஒவ்வொரு லெவலா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஏன்னா, கடவுள்ங்கிறதுக்கு போல சில கர்மாக்கள் வேலை செய்யும். இன்னும் இஷ்ட தெய்வம்னு பார்க்கும்போது, சில பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது, நம்ம கர்மாவ பார்த்து தான் அவங்க அனுக்கிரகம் குடுப்பாங்க. நம்ம வாழ்ந்த தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பாலாம் நம்ம கர்மாவ பார்ப்பாங்களா? நம்மளுடைய அம்மாக்கோ, அப்பாக்கோ நம்மளுக்கு ஒரு கீழ விழுந்துட்டோம்னா, நம்ம கர்மாவா பார்ப்பாங்க. உடனே என்ன தூக்கி விடுவாங்க இல்லையா? நம்மளுக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம காப்பாத்தணும் மட்டும் தான் நெனைப்பாங்க. ஸோ, அப்ப அந்த பித்ருக்கள்ல நம்ம வந்து ஒரு நல்லா கனெக்ஷன் பண்ணி, அவங்கள ஒரு ஹாப்பினஸ்க்குள்ள வச்சுக்கிட்டு, அவங்களோட எனர்ஜிய நம்ம கிரகித்தோம்னா, அவங்க அந்த ஸ்டெப்பா நம்மள கொண்டு போயி, நம்ம வாழ்க்கையில எங்க சேரணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனால ஒரு மனிதன் சிறப்பா வாழணும்னா, அவங்க பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இம்பார்ட்டன்ட்.